ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்றைய உரையில் காசிக்கு வந்த இளம் சங்கரர் அத்வைத தத்துவத்தை போதிக்க தொடங்கிவிட்டார் என்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சங்கரரின் சொல்லாற்றலை கண்டு அனைவரும் வியந்து போனார்கள். அவரால் பலர் ஈர்க்கப்பட்டார்கள். கங்கை உடலை மட்டும் தூய்மையாக்கினார், சங்கரரோ உள்ளத்தையும் தூய்மையாக்கினார். அவர் கூறும் அரிய அத்வைத கருத்துக்களை கேட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடினார்கள். அஞ்ஞானத்துடன் தொடர்புள்ளவைகளை எல்லாம் மெய்ஞானத்திலிருந்து அவர் பிரித்து எடுத்து போதிக்கும் ஆற்றலை கண்டு வியந்து போனார்கள். பாலோடு கலந்துவிட்ட நீரை தனித்தெடுக்கும் அன்னத்தை நினைவு கொள்கின்றார்கள். அதோடு நானே அவன், ஜீவன் பிரம்மமே என்ற உணர்வை சிந்தும் அவரை பரமஹம்சர் என்றே போற்றுகின்றார்கள். ஞானியர்கள் அவரது ஞான வேள்வியில் கலந்து கொண்டார்கள். பக்தர்கள் அவரை ஆராதித்து போற்றினார்கள். அறிவுடையவர்கள் அவர்தம் தொண்டர்கள் ஆனார்கள். அவர்தம் அறிவுக்கு அடிமையானார்கள். பகவத்பாதர் என்று போற்றினார்கள். இந்த சிறிய பிள்ளை தன்னந்தனியாக தான் அன்றி வேறு எதுவும் இல்லாத நிலையாக வாழ்வது கண்டு ஆச்சரியமடைகிறார்கள். தற்போதைக்கு அவர் ஓரிடத்தில் வசித்தாலும் அங்கு வசிப்பதன் மூலம் கற்றறிந்த வளரை அத்வைத்த வழியில் சேர்த்த பின் இருந்த இடத்தில் இல்லாமல் பாரதம் முழுவதும் பயணம் செய்ய உத்தேசித்திருக்கின்றார் அவர். இந்த சிறிய பிரயாயத்திலே முதலில் தெற்குள் உள்ள கேரளத்திலிருந்து மத்தியில் உள்ள நர்மதா தீரம் வந்து அங்கிருந்து வடக்கில் உள்ள வாரணாசிக்கு தன்னந்தனியாக வந்திருக்கின்றார் என்பது அறிந்து சதா காலன் சஞ்சார சந்நியாசி என்று பொருள்படும் பரிவ்ராஜகர் என்றால் அது இவரல்லவோ என்று பாராட்டி பேசினார்கள். எல்லாவற்றையும் நீத்த துறவிதமாய் இவர் எல்லா மதத்தினரும் எல்லா நாட்டினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவத்தை சொல்லி எம்மதத்திற்கும் நாத்திகருக்கும் நல்வாழ்வு காட்டி அனைவர் உள்ளத்திலும் அன்புடன் பூந்திருக்கும் இவரல்லவோ ஜெகத்குரு என்றார்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மனம் குளிந்து போற்றினார்கள். கங்கா ஸ்நானமும் காசி விஸ்வநாத தரிசனமும் அத்வைத உபதேசமுமாக சங்கரருக்கு சில காலம் இனிமையாக சென்றது. குருபிரான் பணித்தபடி பிரம்மசூத்திரத்துக்கும் உபனிஷத்தங்களுக்கும் பகவத்கீதைக்கும் உரைகள் ஏற்றி அருளினார். ஞான விஷயை பெற்ற அந்த மகான் திருவாயிலிருந்து மரணமடைய செய்யும் மகா திருத்தலமாகிய அந்த காசி மாநகரிலிருந்து தான் அமர கவிதைகளாக வேதசார சிவஸ்தவம், சிவநாமாவளி சோஸ்திரம், காலபைரவி அஷ்டகம் போன்றவற்றையெல்லாம் எழுதினார். அங்கு மோட்சம் என்ற நிலைபேருடைய வீட்டின் தாழ்பாலை திறந்து தமக்கு ஞான விஷயம் அளிக்குமாறு அன்னபூர்ணியை வேண்டி நின்றார். இவ்வாறு கங்கை கரையில் அத்வைத ஞானத்தை அனைவருக்கும் போதித்துக் கொண்டு புனித வாழ்வு நடத்தி வருகையில் ஒரு நாள் ஓர் இளைஞன் ஓடோடி வந்து சங்கரரின் திருவடிகளில் விழுந்து பணிந்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொண்டார். தான் சோழ நாட்டிலிருந்து வந்திருப்பதாகவும் தன் பெயர் சனந்தனர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். உண்மையில் சங்கரருக்கு முன்பே ஜகத்குரு விருது பெற்ற நாராயணனின் அம்சம் அவர். சிவபுரானுக்கு நாராயணனை விட இனிய மித்திரன் உண்டோ? எனவே சனந்தனரை தன் சீடனாக சங்கரர் ஏற்றார். சனந்தனரும் அவரிடம் மிகுந்த குருபக்தி கொண்டிருந்தார். இதை அறியாத மற்ற சீடர்கள் புதிதாக வந்த சனந்தனரிடம் தங்கள் குரு அதிகம் அன்பு காட்டுவதாக எண்ணி பொறாமை கொள்ளலானார்கள். அதனை மாற்ற எண்ணினார் ஜெகத்குரு. ஒரு நாள் ஆச்சாரியார் கங்கையின் வடகரையில் சிஷ்யர்களுக்கு வேதாந்த பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆச்சாரியாருடைய பணிக்காக சென்றிருந்த சனந்தனர் மறுகரையில் வந்து நின்றார். பாடத்தை நடத்தி கொண்டிருந்த சங்கரர் அவரை கண்டார். சனந்தனரின் குருபக்தியை வெளிப்படுத்துவதற்குரிய தருணம் இதுவே என்று எண்ணினார். உடனே மறுகரையில் உள்ள தம் சீடரை தம் அருகே வருமாறு செய்கை காட்டி அழைத்தார். குருவின் கட்டளையை சிறைமேற்கொண்டார். குருவனுடைய கட்டளையை தவிர வேறு எதுவும் அவருடைய நினைவில் இல்லை. எதிரே கங்கை இருப்பதையும் நினைக்கவில்லை. அதனுடைய அதீத ஆழத்தையும் எண்ணவில்லை. கங்கையின் மேலேயே நடந்து வரலானா, அதுவும் எந்தவித சிரமமும் இல்லாமல் நடந்து வந்தார். நீர் மேல் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நடந்து வந்தாரே, இவர்
எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது! இவர் என்ன மந்திரவாதியா, மாயவித்தை கற்றவரா என்று எண்ணி மற்ற சீடர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். ஆனால் உண்மையில் கங்காதேவி தான் அவரை தாங்கி கொண்டு வந்தாள் என்பது யாருக்கு தெரியும்? கங்கை நீர் மேல் அடி வைத்த போதெல்லாம் கங்காதேவி ஓர் தாமரையை மலரச் செய்ய அந்த தாமரை பாலத்தின் மேலே அவர் நடந்து வந்தார். இதர சீடர்கள் அனைவரும் அவரது குருபக்தியை கண்டு வியந்து போனார்கள். பொறாமையை விட்டார்கள், போற்றினார்கள். சங்கரர் கரையேறி வந்த சனந்தனரை கண்டு, சனந்தனா, இந்த ஆழமான கங்கை ஆற்றை எவ்வாறு கடந்து வந்தாய் என்று கேட்டார். சனந்தனர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர,